கொண்டா இருக்கிற நிறைய கேள்விகள் சம்பந்தமாக உங்களோடு பேச வேண்டி இருக்கின்றது. அண்மை காலமாக என்ன நடக்கிறது, என்ன அசேலம் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட பலர் கேட்கின்ற கேள்விகளாக இருக்கின்ற பொதுவான கேள்விகளை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் உங்களோடு கதைக்கலாம், உங்களுக்கு அறிவுறுத்தல் செய்யலாம் அல்லது தெரிந்தவற்றை சொல்லலாம் என்ற அடிப்படையில் இப்பொழுது சொல்ல போகிற விஷயம், இப்போ ரெஃப்யூஜி கிளைம் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய பேசிக் கிளைம் ஃபார்ம் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய சட்டத்தரணியினூடாக நீங்கள் செய்ததன் பிறகு நீங்கள் அடுத்தது நீங்கள் ஒன்டாரியோவில் இருக்கிற அந்த சோஷியல் ஃபண்ட், அதாவது மாதாந்தம் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பணம் இருக்குதானே, அந்த மாதாந்தம் சிலருக்கு $700 வழங்கப்படும் அல்லது $650 வழங்கப்படும். இப்படி அந்த மாதாந்த சலுகை பணங்கள் உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக வழங்கப்படுகின்ற பணங்கள். அது தவிர உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபண்ட் என்ற விஷயம் இருக்கிறது. ஆரம்பத்திலே முதலாவது மாதத்திலே உங்களுக்கு குறைந்தபட்சம் $2000 அளவுக்கு உங்களுடைய தேவைகளை பொறுத்து அவங்க ஒன்டாரியோவினுடைய அந்த திட்டத்தின் பிரகாரம் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபண்ட் உங்களுக்கு வழங்குவாங்க. இப்போ இந்த காசுகள் தவிர நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் உங்களுக்கு கூகுள் மேப், நீங்கள் கூகுள் பற்றின அறிவு இருந்தால் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு நான் இப்போ சொல்ல விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ரெஃப்யூஜியாக இருந்தால், நீங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க நாங்கள் ரெஃப்யூஜியாக வந்துடும், சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு இந்த குடும்பத்தை கொண்டு நடத்த முடியாது, அது இல்லாமல் எங்களுக்கு மாதாந்த செலவுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது, வந்த புதியவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு நாங்கள் எடுக்கிற மந்த்லி சோஷியல் ஃபண்ட் காணாது, இப்படி நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு சின்ன தீர்வு உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் உங்களுடைய இருக்கிற ஏரியாவில், நீங்கள் இப்போ டொராண்டோவில் உதாரணமாக நீங்கள் நார்த் யோக்ன்ற இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னால் கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபுட் பேங்க், ஃப்ரீ ஃபுட் பேங்க் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய இடங்கள் காட்டப்படும். அந்த இடங்களில் ஒரு 5 இடங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த இடங்களுக்கு போய் நான் இப்படி தான் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல உங்களுக்கு சாப்பாடு வசதி கொடுப்பது எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேளுங்க. அவங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்வாங்க, உங்களுடைய பேர்லாம் பண்ணிவிட்டு. அன்றைக்கு நீங்கள் போகிற அன்றைக்கு சில சமயங்களில் உங்களுக்கு நிறைய பொருட்கள் தருவாங்க, உணவு அடிப்படையான பொருட்கள், பழுதடையாத பொருட்கள் தருவாங்க, பழ வகைகள் தருவாங்க. அது இல்லாமல் மாதாந்தம் சில இடங்களில் மாதாந்தம் 2 தரம் கொடுப்பாங்க, சில இடங்களில் 3 தரம் கொடுப்பாங்க, மாதாந்தம் 1 தரம் கொடுப்பாங்க. இது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். இப்போ மில்க் வாட்டர் பாட்டில் மில்க், இந்த ஃப்ரூட்ஸ் வகைகள், ஆனியன், இப்போ வெங்காயம், இப்படியான நிறைய விஷயங்கள் வாங்குறதுக்கு செலவு கூடும், ஆயில், இப்படி இந்த விஷயமெல்லாம் நிறைய வேலை. ஆகவே அவங்க கொடுப்பாங்க. குடும்பத்துக்கு நீங்கள் எடுக்கிற பொழுது நிறைய பெற்றுக்கொள்ளலாம். இது இலவசமாக உங்களுக்கு நிறுவனங்கள், அது மாத்திரமில்லாமல் தனவந்தர்கள், அரசாங்கங்களுடைய ஹெல்ப்பில் இயங்குகிற நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் உங்களுக்கு வழங்குகிற விஷயம். இதை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். சிலருக்கு வெக்கம், இப்போ ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிட்டோம் எங்களுக்கு ஃபுட் பேங்க்குக்கு போகிறது வெக்கம்னா அது உங்களோட மிக பிழையான ஒரு முடிவு. ஏனெண்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதாவது நீங்கள் வந்திருக்கிறது அகதி அந்தஸ்து கோரி. ஆகவே எங்களுக்கு சில பேருக்கு பலருக்கு அந்த மனநிலை எப்படின்னா, அகதி அந்தஸ்து கோருங்கிறது ஒரு இழுக்கான செயல், அது வெளியில் சொல்லக்கூடாது என்று நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அடிப்படை உரிமை, உங்களுடைய நாட்டில் இருக்க முடியாமல் நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த நாட்டில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆக வேண்டும். ஆகவே என்னென்ன உதவி திட்டங்கள் அரசாங்கம் வழங்குகிறதோ, கனடாவினுடைய ஸ்பெஷலாக கனடாவினுடைய அரசாங்கம், ஃபெடரல் கவர்மெண்ட், இது தவிர மாகாண அரசாங்கம் என்ன வழங்குதோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் பெறாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அது ஒரு பிழையான முடிவு. இது தவிர ஃப்ரீயாக சில இடங்களில் கிளாத் கொடுப்பாங்க. இப்போ வின்டர் டைம்லலாம் குளிர், ஆகவே அந்த வின்டர் கிளாத்திங் நீங்கள் போக போகிறீங்கன்னு சொன்னால் நிறைய விலைகள். இப்போ அந்த சில இடங்களுக்கு ட்ரெஸ் பேங்க், இப்போ நீங்கள் கிளாத் பேங்க் நிறைய இடங்கள் இருக்குது, அங்கேயும் நீங்கள் போய் இலவசமாக நீங்கள் தேடி பாருங்கள் கூகுளில், ஃப்ரீ கிளாத் பேங்க் இல்லாட்டி ஃப்ரீ கிளாத் டிஸ்ட்ரிபியூஷன் தேடி பார்த்தா உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது தவிர நீங்கள் சில நிறுவனங்கள் ஃப்ரீ ஃபர்னிச்சர் பேங்க்னு ஒரு விஷயம் இருக்குது, வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள், பேட், சின்ன சோஃபா, சேர்ஸ், இப்படி இடங்கள்லாம் இருக்குது. ஆகவே இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும். இதெல்லாம் தவிர நிறைய காசு கொடுத்து நீங்கள் பொருட்கள் வாங்குவீங்க. இப்போ வீட்டுக்கு உடனடியாக நீங்கள் மேட்ரஸ் வாங்கணும், அது மாத்திரம் இல்லாமல் டேபிள் வாங்கணும், எல்லாம் நீங்கள் நினச்சிக்கணும் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நிறைய காசு செலவாகும். இருக்கிறவங்க பரவாயில்ல, இல்லாதவங்க என்ன செய்யலாம் சொன்னால், த்ரிஃப்ட் ஸ்டோர்னு சொல்லப்படுகின்ற அந்த சில நிறுவனங்கள் நடத்துகின்ற சூப்பர் மார்க்கெட்ஸ், செல்வேஷன் ஆர்மி போன்ற நடத்துகின்ற நிறுவனங்களில் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணாத, கொஞ்சமாக யூஸ் பண்ண, இங்கே இந்த நாட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணி அங்கே கொடுத்த அந்த பொருட்களை மிக குறைந்த விலையில் அந்த இடங்களில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் த்ரிஃப்ட் ஸ்டோர்னு பார்த்தா கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இது தவிர யுஎன்ஹெச்சிஆரினுடைய, அது மாத்திரம் இல்லாமல் யுஎன் ஹேபிடேட்டினுடைய
பல நிறுவனங்கள் இருக்கிறது. ரீஸ்டோர் என்று சொல்லப்படுற இந்த ப்ளூ கலர் போர்டில் நிறைய இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் ஃபர்னிச்சர்ஸை மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கலாம். எனக்கு எதிர்காலத்தில் நான் நினச்சிருக்கேன் இப்படியான இடங்களில் போய் அங்கங்கே எப்படி எப்படி நீங்கள் அகதிகள் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் என்ற விஷயத்தில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண காத்திருக்கிறேன். ஆகவே தயவு செய்து கஷ்டம் என்ற விஷயத்தை சொல்ல வேண்டாம். ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிவிட்டோம், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம். எங்களுக்கு கேஸ் ஹியரிங் வரும் வரைக்கும் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கஷ்டப்படுறோம் சொல்லவே வேண்டாம். என்றால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே தவிர நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வெல்ஃபேர், உங்களுடைய கேஸ் ஒர்க்கரோட நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். நான் சிலருக்கு ஆங்கிலம் தெரியாது, சிலருக்கெல்லாம் பலருக்கு தெரியாது. இந்த ஆங்கிலம் தெரியாதவங்க முறையாக கனேடியன் ப்ரொனன்சியேஷனில் நாங்கள் வந்துட்டு இந்த ஆங்கிலத்தை கற்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஸ்பெஷலாக YMCA என்ற ஒரு நிறுவனம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் ஆங்கிலத்துக்கு உங்களோட டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அதை படித்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த கிளாஸஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதாந்தம் தருகிற அந்த வெல்ஃபேர் பணத்தோடு சேர்த்து நீங்கள் போக்குவரத்து செலவுக்காக ஒரு $100 $150 உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணுற பொழுது ஒரு முழுமையாக இந்த நாட்டில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த 6 மாதங்களுக்கு கஷ்டப்படாமல் இப்படியெல்லாம் நீங்கள் செய்து கொண்டதன் மூலமாக நீங்கள் வந்து நிறைய ஒரு நல்ல என்ன சொல்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கெனடியனாக நீங்கள் மாறுறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் ஏதாவது கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல், கேஸ் விஷயங்கள், என்ன அசைலம் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் என்கிட்ட கொஷின் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் புதுசாக வந்திருக்கிறவங்க நிறைய பேர் வந்து செய்கிற பெரிய பிள்ளை என்னன்னு சொன்னால், இப்போ என்ன அசைலம்ங்கிறது என்னென்னு தெரியாமல் வந்துட்டு ரெஃப்யூஜி கிளைம் கொடுக்குறதுக்கு இப்படியே கை விரிச்சு கொண்டிருக்கிறது. டோன்ட் வரி அபவுட் தட். நீங்கள் வந்து என்னை கண்டெக்ட் பண்ணலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க, இப்போ வந்திருக்கிறவங்க கேட்டால் நான் சொல்கிறதுக்காக தயாராக இருக்கின்றேன். அது மாத்திரம்தான் எங்களுடைய நிறுவனமும் அதுக்காக தயாராக இருக்கிறது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் எங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. மேலே நீங்கள் என்னுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வாட்ஸ்அப் இலக்கம் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ண எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அதாவது இப்போ புதுசாக வந்திருக்கிறவங்க, என்ன செய்கிற, கேஸ் எப்படி கொடுக்குற, யார் லோயர் பார்க்குற, என்ன செய்கிறேன்ட்டு தலை நீங்கள் வந்து சுற்றிட்டு இருக்கிறவங்க அப்படி யோசிக்க வேண்டாம். ஸ்பெஷலாக எங்களுடைய இலங்கையிலேருந்து வந்திருக்கிறவங்க, நார்தர்ன் ஈஸ்டில் வந்திருக்கிறவங்க, நிறைய பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கதைச்சிட்டு சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக எங்களுடைய நிறுவனம் அது மாத்திரமில்லாமல் நானும் தயாராக இருக்கின்றேன்.